நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கர் 55ஆம் அதிகாரம் 6-7 வரை சொல்லியிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த ஜெப வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்பையும் எனக்கு அனுப்பி வைக்கலாம். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படி உங்களுக்காக நானும் என் எஜமான இயேசு மகாராஜன் எனக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகளுமாய் ஜெபிப்போம். இந்த நாட்களிலே நம்முடைய கூடுகையிலே தேவாதி தேவன் பலத்த காரியங்களை செய்தார். கடந்த நாட்களிலே அதில் அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, ஐயா எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லையே. நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், ஏதோ ஒரு வழியில் சமாதானம் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாய்த்தான் இருக்கிறது. ஏன் வாழ வேண்டும், எதற்காக நமக்கு இந்த வாழ்வு என்று புலம்புகிறோம் என்று பல 100 பேர் கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது அவர்களுக்காய் ஜெபித்து, தேவாதி தேவனுடைய வேதம் சொல்கிறது, கடைசி நாட்களிலே சமாதானம் இருக்காது என்று. ஆம், என் ஆண்டுடைய வருகையின் நாள் சமீபமாக இருப்பதினாலே சமாதானம் இருக்குமா என்று அநேக கேள்விக்குறியோடு இருந்து கொண்டிருக்கும். ஆதலால் முதலாவது நாம் தேவாதி தேவன் குடும்பத்தில் சமாதானத்தை தரும்படி, ஒவ்வொரு பட்டணத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு தேவன் சமாதானத்தை தரும்படி, தேசத்துக்கு சமாதானத்தை தரும்படி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஐயா, விதவிதமான அழிவுகளும் நாச மோசங்களும் வந்து மோதிக்கொண்டு இருக்கிறதே, காரணம் என்ன? கவனித்தீர்களா? ஏன் இவ்வளவு வருகிறது? எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள், இது என்னவென்று தெரியவில்லை, நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக வந்து விடுகிறது என்று. ஐயா, இதை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? நிஜமானுடைய வேதம் சொல்கிறது, ஐயா கடைசி நாள், கர்த்தருடைய வருகைக்கு சமீபமான நாட்களிலே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், பஞ்சம், கொள்ளை நோய், விதவிதமான பேரிடர்கள் வரும் என்று வந்து கொண்டிருக்கிறதே. ஆனால் நாமோ கவலையற்றவர்களாக இருக்கிறோம். ஜனங்களுக்காய் எங்கோ ஒரு ஜனங்கள் அழிகிறார்கள், எங்கோ ஒரு ஜனங்கள் துக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ? நமக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம்? கொஞ்சம் ஐயா, தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காய் கண்ணீர் வடியுங்கள். நம்முடைய தேசத்துக்காய் ஜெபியுங்கள். உங்கள் பட்டணத்துக்காய், உங்கள் கிராமத்துக்காய் நீங்கள் காவலாளியாய் ஜெபியுங்கள். ஐயா, தேவரால் சொல்வாள், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று. நூதன கலாச்சாரம் என்ற பெயரிலே குடும்பத்தை சீரழித்து கொண்டு இருக்கிற ஜனங்களை நீங்கள் அறிவீர்களா? இதுதான் இன்னைக்கு பேஷன். தாய் தந்தைகளை ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தும்படி கண்ணீர் சிந்தி ஒவ்வொரு நாளும் இருதயத்துக்கு வலியை ஏற்படுத்துகிற பிள்ளைகளை அறிவீர்களா? சொன்னால் இதுதான் இப்படித்தான் இருக்க வேண்டும், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஓல்டு மேன். நூதன கலாச்சாரம் என் தேசத்தை பற்றி கொண்டதே. சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள்லாம் உடனே அதுக்கு விதவிதமான கேக் வாங்குவோம். இப்போ அப்படி கிடையாது. கொஞ்சம் ஒரு 6ஆம் வகுப்பு வந்தாலே போதும், அதுக்கு பார்ட்டியே வேற. 10ஆம் வகுப்பு வந்துச்சுன்னா பார்ட்டி, ஐயோ குடி என்று குடியினால் ஒரு போய்கிட்டு இருக்குது. விதவிதமான கலாச்சாரத்தில் தேசம் திக்கி தளிக்கிறதே. நீங்கள் ஜெபிக்க மறக்கலாமா? என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஐயா அண்ணே, சுகமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி ஐயோ தன்னைத்தானே கெடுத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? தன் குடும்பத்தை தான் மாத்திரம் சந்தோஷமாய் இருந்தால் போதும் என்று சொல்லி தன் குடும்பத்தை சீரழித்துக் கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? ஐயா, அக்கா, அண்ணே, தம்பி, தேவன் உன் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். உன் கண்ணீரின் ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்.
உன் மூலமாய் உன் பட்டணத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். உன் மூலமாய் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நீ ஜெபிப்பாயா? என்னோடு சேர்ந்து ஜெபியுங்களேன். எனக்கு அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலே சமாதானம் இல்லாது இருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஐயா, அநேக சகோதரிகள் அனுப்பியிருந்தார்கள். என் கணவன் தினமும் குடித்து விட்டு வருகிறார். ஐயோ, அவர் உழைக்கிற உழைப்பு ஒன்றும் என் வீட்டுக்கு வருவதில்லை. கடினமாய் வேலை செய்கிறார். அப்படி அதை குடித்து விட்டு வருகிறார். நானோ தினமும் நரக வேதனைப்படுகிறேன் என்று இன்னும் பலர் சொல்லுவார்கள். ஐயா, நான் கடின வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு நிம்மதி இல்லையே. வீட்டுக்கு வரும்பொழுதே ஏன் இந்த வீட்டுக்கு வர வேண்டும், எதற்காக நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. கடன் கடன் கடன், என் கடன் ஓய மாட்டேங்கிறதே. கடின வேலை செய்கிறேன் ஐயா, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க டேடி. தேவனே, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை திறந்து சொன்னீங்களேப்பா. உங்கள் சமாதானத்தை இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் மேல் வைப்பீராக, இந்த குடும்பத்தின் மேல் நீர் வைப்பீராக, என் தேசத்தின் மேல் நீர் வைப்பீராக. இயேசுவே, பிள்ளைகளை இழந்து, தாயை இழந்து, தகப்பனை இழந்து தவிக்கிற குடும்பத்தையும் பாருங்கப்பா. நீரே அவர்களுக்கு எல்லாவற்றுக்கெல்லாமா இருந்து அவளை பாதுகாத்து எடுத்து அவளை பாதுகாத்து கொள்ளுங்க டேடி. உம்முடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் மாறட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக அநேகர் சொன்ன ஒரு காரியம், கடன். ஐயா, இன்றைக்கு பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது போல தெரிகிறது அநேகருடைய வாழ்வு. ஆனால் தகுதியை மீறின கடன், கடன் பாரம் எங்களை அமழ்த்துகிறது. பல ஆயிரம் பேர் இந்த கடனினால் தற்கொலை செய்து கொண்டார்கள். பல ஆயிரம் பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாய் கூட மாறிவிட்டார்களாம். என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று யோசித்து யோசித்து. ஐயா, இந்த தரித்திரமும் போகணும் ஆண்டவர், சொல்லுங்களேன். இந்த தரித்திரமும் போகணும். கடனினால் நம்முடைய சொந்தங்கள் இனி கஷ்டப்படக்கூடாது. கடன் பாரத்தினால் நீ ஒவ்வொரு நாளும் வேதனையை அனுபவிக்கக்கூடாது, வருத்தத்தை அனுபவிக்கக்கூடாது. ஆமேன், சொல்லுங்களேன். ஒருவேளை உங்களை இந்த கடன் துரத்தி வருகிறதா? சொல்லலாம் சிலர், ஐயா 20 வருடமாக எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டுகிறேன், அதை அப்படியே அந்த நகையை திருப்பி மறுபடியும் வைப்பேன், வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியே வந்துக்கிட்டு இருக்கையா, இன்றைக்கு தான் தீர்வினுடைய கடன் என்று புலம்போதும் உண்டு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நான் உடைய அடிமைகள் அதிகாரத்தோடு சொல்வேன், சீக்கிரத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சீக்கிரத்தில் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். எப்பொழுது தேவாதி தேவனை தேடி அவருடைய கரத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்புவிக்கும் போது. ஆமேன், சொல்லுங்களேன். அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொள்ளுங்கள். இனி நான் அல்ல ஏசப்பா, என் தொழிலுக்கு அதிபதி நான் அல்ல, என் கடைக்கு முதலாளி நான் அல்ல, என்னுடைய குடும்பத்துக்கு நான் அல்ல, நீரே எனக்கு எல்லாம், நீர் சொல்லும்படி நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வேலை இல்லையே என்று பல 100 பேர் அனுப்பியிருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, கடன் பாரத்தினால் மனம் நொந்து போய் இருக்கிற இந்த கடனை அடைக்க என்னால் முடியுமா? இந்த கடனிலிருந்து நாங்கள் மீள்வோமா? எங்கள் சொத்து தப்புமா? எங்களுடைய வீடு தப்புமா என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கப்பா. எனக்கு நியாயமாய் வரக்கூடிய இந்த பணங்கள் வந்தால் என் கடனை அடைத்து விடுவேனே, எனக்கு அதுவும் இப்படி இருக்கிறதே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. இயேசுவே, நீர் மனதிறங்கி இவர்கள் கடன் பிரச்சனைகள் மாற, கடன்கள்லாம் அடைக்க ஒரு வழிவாசலை திறந்துள்ளும். உடைய கையின் பிரயாசங்கள் ஆசிரியக்கப்படட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு தாரும். நான் நம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு சொல்வேன், என் ஜனங்கள் அநேகருக்கு வேலை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் அப்பா, வேலை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அரணாய் கோட்டையாய் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும்
நான் உங்களோடு பேசும்படியாய் என்னை இந்த பள்ளிப்படத்தில் நிறுத்தின நிஜமான இயேசு மகாராஜன் மகிமையடைவாராக. இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி என் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கிறது. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? தயவாய் திருப்புங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏசாயா 56:6 7. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் தேவனை தேடும்போது யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமாக இருந்தாலும், தேவனை அறியாதிருந்தாலும், தேவனுக்கு தூரமாக இருந்தாலும், நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவாதி தேவனை அறிந்தேன் என்று சொல்கிறவர்களும், தேவனோடு சஞ்சரித்தேன் என்று சொல்கிறவர்களும் அநேகர் சொல்லுகிறது, எங்கே பிரதர் சர்ச்சுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது? அது நேரமே இல்லை பாருங்க. அப்படியே அப்புறமா வந்து செல்ஃபோன்லேயே ஆராதனை பார்த்துக்கிடுவேன். அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கல, ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு கொஞ்சம் செய்தியை கேட்டுக்கிடுவேன். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று. என் இருதயத்திலே என் ஆண்டவர் இந்த பாரத்தை தந்ததினால் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தரை அறிந்தேன் என்று சொல்கிற ஜனங்கள், அவருக்காய் நாங்கள் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தோம் தெரியுமா? ஆனால் அந்த சபைக்கு நான் போய்கிட்டு அங்கே ஒரு மனுஷன் இப்படி கேட்டுட்டான். ஐயா, நீங்கள் மனுஷனை பார்க்கறதுக்காக சர்ச்சைக்கு போனீங்க? அண்ணே, அக்கா, நீங்கள் ஒரு மனுஷனை பார்க்கறதுக்காக சர்ச்சைக்கு போனீங்க, அவனோடு பேசுறதுக்காக சர்ச்சைக்கு போனீங்க. போக வேண்டாம் ஐயா, அப்படி போக வேண்டாம். தேவாதி தேவன் அங்கே இருக்கிறார், அவருடைய வல்லமை எங்கே விளங்குகிறது. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பரிசுத்த தேவன் நம்மை கண்ணோக்குவார், நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுவார் என்று நம்பி போங்கள். கர்த்தரங்கே எழுந்தருள்வார், கர்த்தரங்கே எழுந்தருள்வார். உன் கண்ணீருக்கு அங்கே பதில் இருக்கிறது. ஆலயத்தில் சென்று அன்னாள் அழுதாள். மலடி என்ற பட்டம் மாறினது. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற சாமுவேலை பெற்றெடுத்தாள். ஒருவேளை நீயும் மலடி மலடி என்று உன்னை கேள்வி பண்ணுகிறார்களா? உன் அருகே இயேசுவை கிறிஸ்து என்று ஆராதிக்கிற சபைக்கு போங்கள். அங்கே சர்வத்துக்கும் எஜமான் இருக்கிறார். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் நிறைவாய் இருக்கிற தேவன் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். என் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக, என் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு பைபிளில் எல்லாம் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், நான் என்னை போல நீதிமான் இல்லை. 1 யோவான் 1:8 வாசித்து பாருங்கள். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோம் ஆகில் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஆலயம் நீங்களாயும் இருக்கிற வேதம் சொல்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்கிறது. ஆனால் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. தேவாதி தேவன் உங்களை அங்கே ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை அங்கே விதவிதமாய் உங்களுக்கு விவரித்து காண்பிப்பதற்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களை தேவன் அனுப்புவார். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். வட மாநிலத்திலே ஜெம்ஸ் மிஷனரி மூலமாய் நடந்த ஒரு சம்பவம். இது அருமையான தேவ மனிதர் அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா சொன்ன ஒரு சாட்சி. ஒரு மனிதன் மரணப்படுக்கையாக இருந்திருக்கிறான். மரணப்படுக்கையாக இருந்தவனுக்கு தான் நம்பின தெய்வங்களை அழைத்திருக்கிறான். யாராவது என்னை காப்பாற்றுங்களேன், யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் என்று மறுபடியும் யோசித்திருக்கிறான். இந்த உலகத்தில் தெய்வம் என்று உண்டா? அந்த தெய்வம் என்று உண்டென்றால் என்னை எப்படி ஆயிலும் காப்பாற்று,
நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு கொஞ்ச நாள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். நம் தேவாதி தேவன் வெள்ளை அங்கி தரித்தவராய் அவன் முன்னால் நின்று சொன்னாரா, ஐ எம் ஜீசஸ், கம் ஆன். அவ்வளவுதான், சுகமாகி விட்டான். இவனுக்கு அங்கே கொடி வணக்கம் செய்வார்களாம். அப்பொழுது நினைத்து கொண்டான், இவர் வெள்ளக்கொடி, இவர் எப்படி வெள்ளக்கொடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூரையிலே ஒரு வெள்ளை கொடியை, இவனுக்கு ஆராதிக்க தெரியாது, ஆண்டவரை யார் என்று தெரியாது, எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தெரியாது. ஆனால் இவர் வெள்ளை ரூபத்தில் தோன்றினபடினாலே ஒரு வெள்ளை கொடியை தன்னுடைய கூரையில் மேல் நட்டி வைத்திருப்பானாம். காலையில் ஒரு வாராம் ஒரு சல்யூட், மாலையில் ஒரு வாராம் ஒரு சல்யூட், அவ்வளவுதான். கொஞ்ச நாளாக இருக்கு. அந்த பகுதியிலே ஜம்ப் மிஷனரி போய் டிராக்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன ஜமான் இயேசு மகாராஜன் வெண்ணங்கி தரித்தவராய் நிற்பதாக ஒரு போட்டோ இருக்கிறது. அதை பார்த்ததும் இந்த மனிதர் பிடித்து கொண்டார். எங்கே போன நீ இவ்வளவு நாளும்? இந்த தெய்வம் எனக்கு சுகமாச்சுதையா, இந்த தெய்வத்தின் பேர் என்ன, இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர், எனக்கு நீ சொல்லிக் கொடு, எனக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்னாரா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அறியாமல் ஆராதித்துக் கொண்டு இருக்கிற ஒருவர் உன் நடுவே இருக்கிறார் என்று சொன்னது போல, தேவன் இப்படிப்பட்டவர் தான் என்பது உனக்கு முன்னு நம்முடைய மூளைக்கு எட்டுமோ? இல்லை ஐயா, இல்லை இல்லை அம்மா. தேவன் உன்னோடு பேச விரும்புகிற இடம் அந்த பரிசுத்த ஆலயம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் எங்கும் நிறைந்திருப்பார். ஆம், ஆனாலும் விசேஷமாய் நாம் அவரோடு பேசுகிற ஒரு இடமாய் அது இருக்க வேண்டும். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஐயா அவன் அந்த அரசியல் பண்ணதா, இந்த அரசியல், ஐயா நீ அதுக்கு வேண்டாம் ஐயா, ஐயா அவர் போகட்டும் ஐயா, நீங்கள் விட்டுவிடுங்கள், நீங்கள் அவரை பார்க்க வரவில்லை. நான் எனக்கு மறுபடியுமாய் பாரப்படுத்தினோடு நான் சொல்லுகிறேன், நான் உங்களோடு பேசுவாராக. சபையிலே தேவன் எப்படி இருப்பார் என்பதையும், தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் செய்த காரியங்களையும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 84ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சங்கீதக்காரர் தாவீதுமாய் சொல்வார், 1000 நாள் நான் அப்படியே 7 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறத பார்க்கிலும் 1000 நாள் எனக்கு இஷ்டமான இடங்கள்ல இருக்கிறது நான் பார்க்கிலும் ஒரு நாள் அவருடைய வாசல் படியிலே காத்திருப்பது நலம் என்று சொல்லுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்க. ஆம், நான் ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், மார்க் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு மகாராஜன் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் வந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்றால் குறைவெல்லாம் நிறைவாயிரும். ஆமென் தானையா? அவர் வந்துட்டார்னாலே அது என்ன குறைவாக இருந்தாலும் சரியா, சரீரத்தில் குறைவாக இருந்தாலும் சரி, ஒரு உணவில் குறைவாக இருந்தாலும் சரி, ஒரு அற்பமான ஒரு சாப்பாட்டு குறைவை கூட நிறைவாக்கின தெய்வம் ஆலயத்திலே சூமின கையுடைய ஒரு மனிதன் இருக்கிறான். கையில் சூப்பி போய்விட்டது. கை இருக்கிறது, பலன் இல்லை. கை இருக்கிறது, வேலை செய்ய முடியவில்லை. அந்த மனிதன் இருக்கிறார். எல்லோருடைய கண்ணும் பார்க்குது. இவர் இன்னைக்கு சுகமாக்கிட்டாருன்னா இவர் என்ன செய்யணும், இவர் மேலே அதை செய்யணும் நோக்கமா இருக்கிறது. ஆனாலும் என் ஆண்டோடைய அன்பு பெரியதையா சபையிலே பார்க்கிறார். கரம் இருந்து பலனற்றிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார், கையை நீட்டு, எல்லாரும் பார்க்கட்டும், அந்த சோம்பின கையை எல்லாரும் பார்க்கட்டும் சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். நான் இன்றைக்கு சொல்வேன், உன்னுடைய கரம் இப்படி இருக்கிறதா? ஐயா என் கரம் 2 கரம் நல்லா இருக்கு ஐயா, நல்லது நல்லது நல்லா இருக்கட்டும். ஆனால் உன் கையிட்டு செய்யும் வேலையில் உனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றும் உனக்கு தோல்வி மேல் தோல்வி நஷ்டம் என்று வந்து கொண்டு இருக்கிறதா? உன் சூம்பின கைக்கு மருந்து சபையிலே இருக்கிறது. கர்த்தர் எழுந்தருள்வார், எழுந்தருள்வார் ஐயா, எழுந்தருள்வார். கரம், உன்னுடைய கரம் குறுகி, உன்னுடைய கரம் ஒருவேளை குறுகி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கரம் குறுகி போயிட்டோ என்று. அவருடைய கரம் குறுகி போகல.
இன்னைக்கு நிறைய பேர் புலம்புது உண்டு, என்ன செஞ்சாலும் நஷ்டம் வருதுயா, இந்த கைட்டு செய்கிற எல்லாம் எனக்கு நஷ்டமாக இருக்கிறது என்று. ஒரு முறை ஒரு கொடுகை கலைக்கப்பட்ட பொழுது என்னை அழைத்த அந்த சபை போதகரின் மகன் என் கையை பிடித்து கொண்டான். பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நானும் என்னையா என் கையை பிடிச்சு என்ன ஆகுது ஏனென்று கேட்டேன். அப்போ சொன்னார், ஐயா இதை நான் எத்தனை தொழில் தொடங்கியிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹோட்டல் வச்சேன், பலசர கடை வச்சேன், இன்னும் சூப்பர் மார்க்கெட் வச்சேன், இன்னும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார். ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தீங்க, ஒன்றுலையும் பிரயோஜனம் இல்லை, நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். இனி யாது இந்த கருத்துக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும் ஐயாண்டார். என் அன்பு கருத்துடைய பிள்ளையே, நீயும் புலம்புகிறாயா? உன் கையிடும் வேலையில் ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்புகிறார். நீ கையிட்டு செய்ய வேலையில் எல்லாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தர தேவன் விரும்புகிறார். நீ எங்கே இருக்க வேண்டும்? எங்கே இருக்க வேண்டும்? நான் உங்களோடு பேசுவாராக. இன்னும் ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே 18 வருடமாய் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனி உள்ளே இருந்தாள். எவ்வளவும் நிமிர முடியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ தலை நிமிர முடியல ஐயா, என்ன வந்தாலும் போய்விடுகிறதே, தலை நிமிர முடியவில்லை எங்களால். விதவிதமான வைத்தியங்களை பார்த்து எல்லாம் முடிந்து போயிட்டு இனி வழியில்லை என்று சொன்ன பொழுதும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கூனி 18 வருஷமாக எவ்வளவே நிமிர முடியவில்லை. நீ பொருளாதாரத்தில் எவ்வளவேனும் நிமிர முடியாமல் இருக்கிறாயா? ஆசீர்வாதத்தில் எவ்வளவேனும் நிமிர முடியாமல் இருக்கிறாயா? உன்னை தேவன் சந்திக்கிற இடம் ஒன்று இருக்கிறது. என் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. அங்கே இருக்கிறான். என் ஆண்டவர் பார்த்தார், இனி உனக்கு ஆசீர்வாதம் நன்மை வந்துட்டுமா, நிமிர்ந்து போ. ஆமாம் சொல்லுங்களேன். ஐயா, நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக எவ்வளவு நிமிர முடியாத இந்த கூனியை போல எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் சபிக்கப்பட்டவன் போல இருந்தவன் ஐயா. எங்கள் குடும்பம் பிடித்தான். யாராலும் விரும்பப்படாத ஒரு குடும்பமாய், ஏழையாய், தருத்திரனாய், வெறும்பயலாய் இருந்த ஒரு குடும்பம் ஐயா. எவ்வளவு நிமிர முடியவில்லை. வேலை செய்வோம். எங்கள் வீட்டில் யாரும் சோம்பேறி கிடையாது. எங்களால் இயன்ற மட்டும் தேவன் எங்கள் மூளைக்கு தந்த மட்டும் வேலை செய்தோம். ஒரு ஆசீர்வாதம் இல்லை. என் ஆண்டோடைய கரத்தை பிடிக்க ஆரம்பித்தேன் ஐயா. என்னுடைய கூனுக்கும் ஒரு வைத்தியத்தை தேவன் பார்த்தார் ஐயா. எங்களையும் தலை நிமிர செய்தார் ஐயா. ஏனம்மா உங்களுக்கு செய்ய மாட்டார்? ஏனையா எனக்கு செய்த தெய்வம் உனக்கு செய்ய மாட்டார்? மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் மாம்சத்தோடு நீங்கள் இருக்கீங்களா, உங்களுக்கு நான் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் ஜீவனோடு இருக்கீங்களா, உங்களுக்கு நான் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் யாரா வேண்டுமானால் இருக்கலாம், எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்று அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவாதி தேவனுடைய வல்லமை எங்கே வெளிப்படும். ஆமையா, இன்றைக்கு நான் சொல்லுவேன், இப்பொழுது நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உன்மேல் வந்து நிழலிடும். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். உன் நினைவாக இருக்கிறார், உன் நினைவாக இருக்கிறார். நான் ஆதி நாட்களிலே என் ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எங்கள் சபையில் போய் சின்ன பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை சொல்லதுக்கு போய் உட்கார்ந்துருப்பேன். ஒரு 7 வருஷம் இருந்தேன். நான் சொல்லுவேன், அந்த பிள்ளைங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, எனக்கு தான் தெரியாது. ஒரு நாள் இப்படி நடக்கிறதை கேள்விப்பட்டு ஒரு ஊழியர் வந்திருந்தார். அங்கே ஊற்றுமலையில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டுகை நடக்கிறதா. தினந்தோறும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 40 பிள்ளைங்கள் வரைக்கும் வராங்க. போய் இன்னைக்கு நடத்துங்கன்னு சொல்லி அந்த ஊழியத்திலிருந்து, சிறுவர் ஊழியத்திலிருந்து ஒரு நபரை அனுப்பியிருந்தார்கள். நடந்ததையா, நடந்ததம்மா சொல்கிறேன். அவர் வந்தார். ஒரு ஆளில் அன்னைக்கு பார்த்து 3 பிள்ளைங்க இருக்கு. 3 பிள்ளைங்க தான் இருக்கு. அர்த்தமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், என்ன பிரதர் நீங்கள் இங்கே நடத்துவீங்க, இங்கே நிறைய பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க.
அதனால தான் நான் வந்தேன். அச்சனா ஐயா, நேற்று வரைக்கும் 46 பிள்ளைங்க இருந்தாங்க ஐயா, இன்றைக்கு 3 பிள்ளைங்க தான் இருக்குது, எனக்கு தெரியலையே என்ன ஐயா. நான் நடந்ததை சொல்கிறேன். என்னால் போய் அழுதேன். அப்பா, நேற்று வரைக்கும் இருந்தாங்களே, இன்னைக்கு இல்லையே இல்லையே. என் ஆண்டவர் சொன்னார், நீ யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லாத, உன் அருகே நான் சர்வசையனோடு எழுந்திருப்பேன் தெரியுமா என்று சொன்னார் ஐயா. அந்த தேவனின் ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு மகாராஜன் நான் ஒவ்வொரு நாள் மேடையில் இருக்கும் பொழுது எழுந்தருகிறார். நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை பிரசங்கும் போது அங்கே வருகிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. விதவிதமான சாட்சிகளை நான் கேட்கிறேன், விதவிதமான அற்புதங்களை என் கண்கள் பார்க்கிறது ஐயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நின்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த தேவன் நல்லவர் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த தேவன் அற்புதர் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ருசித்து பார்க்க மாட்டீர்களா? இன்றைக்கு கண்களை மூடி அப்பான்னு கூப்பிடுங்களேன். இயேசுவே, தேவனே, நீர் எனக்கும் இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது ஐயா, என் கைட்டு செய்கிற வேலையும் ஒன்றும் வழங்க மாட்டேங்கப்பா, என் கைக்கும் ஒரு வைத்தியம் பாருங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஐயா எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் எங்களால் தலை நிமிர முடியவில்லையே. சொல்லுங்கள், ஆண்டவரே தலை நிமிர செய்வேன் என்று எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. அந்த கூனியை நிமிர செய்தது போல, அந்த சூம்பின கையுடைய மனுஷனுக்கு சரியாக்கினது போல, இந்த கரங்களையும் ஏந்துகிற இந்த கரத்தை, கடனுக்கு ஏந்து நிற்கிற இந்த கரத்தை, வழி இல்லையே என்று ஏந்து நிற்கிற இந்த கரத்தை, இந்த கரத்துக்கு இருக்கிற இந்த சூம்பின வியாதியை நீக்கி அநேகருக்கு கொடுக்கிற பாத்திரமாய் மாற்றுங்க டேடி. என்னுடைய கரத்தை இப்பொழுது நீட்டுகிறேன் என்று சொல்லி வானத்துக்கு நேராய் உங்கள் கரத்தை நீட்டுவீர்களா? ஐயா நீட்டுங்கள், அம்மா நீட்டி பாருங்கள். வானத்துக்கு நேராய் உங்கள் கரங்களை ஏறிடுங்கள். தேவனே, உம்முடைய பிள்ளைகள் நம்பி ஜெபிக்கிறல்லப்பா. நான் அல்ல, எஜமானுடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன். நீர் எனக்கு செய்ததை சொன்னேன், நீர் எனக்கு சொன்னதை சொன்னேனப்பா. என் இருதயத்தில் பாரப்படுத்தின அத்தனை வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைக்கு சொன்னேன். உம்முடைய பிள்ளைகள் நம்பி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்குரிய சாபம் இன்றோடு தொலைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களை இம்மட்டும் குனிய பண்ணி இருக்கிற, தலை நிமிரவிடாமல் பண்ணி இருக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும் இயேசுவின் ரத்தத்தினாலே, செயலற்று போகட்டும். எடு உன் கையை இயேசுவின் நாமத்தினாலே. இனி இந்த வீட்டின் ஜனங்கள் இனி தொடாதிருப்பாயாக. இனி இவர்களை நீ தொட உனக்கு அதிகம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை விசுவாசத்தினாலே இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் தொலைக்கிறேன்ப்பா. கர்த்தாவே, சமாதானம் இல்லையே என்று ஜெபிக்கிற குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை உள்ள கரம் ஊரின் ஆசிரியக்கட்டும். வியாதிப்பட்ட குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும், வியாதிகள் மாறட்டும். கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்றோடு அந்த சாபம் மாறி இந்த ஆசிரியக்கப்படட்டும். ஆண்டவரே, அந்த கூனியை போல பொல்லாத மனிதர்கள் சொன்ன வார்த்தையினால் கூனி குறுகி தலை குனிந்திருக்கிற ஜனங்களுக்கு இன்றைக்கு தலை நிமிர செய்வீராக. தலை நிமிர செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டதென்று விசுவாசித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே.